Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. கொழும்பு வக்ஷல் வீதியில் உள்ள சத்தோச மொத்த விற்பனை நிலைய கட்டட தொகுதியில் இன்று அதிகாலை தீ பரவியது. இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த கட்டிட தொகுதியின் 7வது மாடியில் தான் இன்று அதிகாலை இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த தீ விபத்து இடம்பெற்ற மாடியில் மொத்த கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சின் ஊடக பிரிவும் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த தீ விபத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக தற்போதைக்கு மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏழாவது மாடியில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜன்னல் ஒன்றின் ஊடாக தீ பரவியது. அதன் பின்னர் அரை மணித்தியாலம் நான் கதவை தட்டினேன். எவரும் வரவில்லை. 3:20 அளவில் சத்தோச தலைமையகத்தில் தீ பரவியுள்ளதாக எமக்கு அறிவிக்கப்பட்டது. 7 மற்றும் 8ஆம் மாடிகளில் தீ பரவியுள்ளமை வெளியே இருந்து பார்த்தபோது எமக்கு விளங்கியது. உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ஒருவர் மாத்திரம் 8வது மாடியில் இருப்பதாக எமக்கு அறிவித்தனர். அதன் பின்னர் இந்த பக்கமாக தீயை கட்டுப்படுத்திய போது அவரை மற்ற பக்கமாக இருக்குமாறு கூறினோம். தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பின்னர் பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகத்தர்களுடன் அவரை கீழே கொண்டு வந்தோம். ඊට පස්සේ අපි උඩට ගිහිල්ලා එයාව හඳුනාගෙන ඊට පස්සේ එයා ඊට පස්සේ මේ ආරක්ෂක ආංශේ නිලධාරී මහතුන් එක්ක එයාව පල්ලෙහාට ගෙන්නුවා. தீ பரவிய சந்தர்ப்பத்தில் நான் 8ஆம் மாடியில் இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் பரீட்சை ஒன்றிற்காக நான் படித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் தீ பரவியுள்ளதாகவும் சென்று பார்க்குமாறும் எனக்கு தொலைபேசி மூலம் அறிவிக்கப்பட்டது. தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சித்த சந்தர்ப்பத்தில் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அங்கு வருகை தந்திருந்தார். நாம் இதனை முற்றாக புனரமைத்து வருகிறோம். அனைத்து மாடிகளிலும் நுகர்வோர் அதிகார சபையின் கூட்டுறவு நிலையம் போன்று பல நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்கள் உள்ளன. எமது அமைச்சும் இந்த கட்டிடத்திலேயே உள்ளது. இந்த தீ தொடர்பில் நாம் ஆராய வேண்டும். தீயின் பின்னர் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தின் கட்டட தொகுதி எவ்வாறு காட்சியளித்தது? அரசு ரசாயன பகுப்பாய்வு பரிசோதகர், மின் பொறியியலாளர் மற்றும் போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது.